வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 38 மக்களவை 18 சட்டப்பேரவைகளுக்கு நடைபெறும் தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசை நின்று ஆர்வத்துடன் வாக்களிப்பு. தமிழகம் உள்பட 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல். மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் காலையிலேயே வாக்குப்பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் சுலுவம்பாளைய வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பொதுமக்களுடன் வரிசையில் காத்து நின்று வாக்கை பதிவு செய்தார். சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் வாக்களித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என வாக்களித்த பின் பேட்டி. காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கை பதிவு செய்த ரஜினி கமல். மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் நெடுநேரம் காத்து நின்று வாக்களிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதியிலும் 18 சட்டமன்ற தொகுதியிலும் இன்று காலை 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 67,720 வாக்குச்சாவடி மையங்களில் 16,000 துணை ராணுவ வீரர்கள் மற்றும் 1.5 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று தேர்தல் வாக்குப்பதிவின் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இன்று மாலை 6 மணி வரை இடைவேளை இல்லாமல் நடைபெறும். மதுரை தொகுதியில் மட்டும் சித்திரை திருவிழாவையொட்டி இரவு 8 மணி வரை வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நடைபெறும் தேர்தலில் மட்டும் 5,98,69,758 பேர் வாக்களிக்க உள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்க ஆங்காங்கே தடுப்பு கட்டைகள் அமைத்து முழு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 8,293 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த வாக்குச்சாவடிகள் முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவுகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக பெரிய திரைகளில் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு மையத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கள்ள ஓட்டு போட முயன்றால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சுலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சுலுவம்பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழக அமைச்சர் வேலுமணி கோவை சுகுணாபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அம்மாவுடைய அரசு இங்கே செய்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் அம்மாவுடைய திட்டங்களையும் அதே போல மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் செய்திருக்கிறார். ஆகவே எங்களது வெற்றி கூட்டணி நம்ம நிறைய பேர் முதியவர்கள், பெண்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த எலெக்ஷனில் நீ அடுத்த எலெக்ஷன் நல்லாவே அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே அவங்களுக்கு நல்லா பார்த்து புரிஞ்சுக்குது எல்லாமே. தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நடைபெறும் தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். தமிழகத்தில் வேலூர் தவிர்த்த 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் காலையிலேயே ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வரிசையில் நீண்ட நேரம் வாக்களித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் பெத்தாள ஆட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அதைப் போல தமிழ்நாட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1971, 1980, 1996, 1998, 2004, 2009 ஆகிய 6 முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 7வது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.
மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். நடிகர் அஜித்குமாரும் அவரது மனைவி ஷாலினியும் திருவான்மியூரில் அரசு தொடக்கப்பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். நடிகையும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளருமான குஷ்பு பட்டினம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு அனைவரும் வாக்களித்தால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். ஏன்னா இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம இந்த வாக்களிக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்த்து விரல் நீட்டி கேள்வி கேட்கிறோம். இந்த விரல் நீட்டினா போதும், இந்த விரல்ல இந்த இங்க் பட்டா போதும், உங்களுடைய டெமோக்ராட்டிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க பயன்படுத்தினா போதும். நாளைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க தப்பு செஞ்சா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகள் இருக்கும். ஆனா உங்க விரல்ல இந்த இங்க் இல்லைன்னா, நீங்க வாக்களிக்கலைன்னா நிச்சயமாக கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ கோ அவுட் vote. தயவு செஞ்சு வாக்களிங்க. எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அது உங்க இஷ்டம், ஆனா வாக்களிங்க. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தலைவர்களும் பொதுமக்களும் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று அமைதியாக வாக்களித்தனர். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலை கிராமத்தில் உள்ள காவிரி உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் நிலையான நல்லாட்சி அமைய அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்காளர் திருப்பி 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 ஓட்டிங் மிஷின் தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இங்க போட்டவுடன் அங்க தெரியுது. ஸோ இது வாக்கு எந்திரத்தை தவறாக சொல்லிக் கொண்டவர்களுக்கு இன்றைய தேர்தல் முறை ஒரு பதிலாக இருக்கும் என்பது எனது கருத்து. பண நடமாட்டம் ஒரு தொகுதி மக்களை வாக்களிக்க முடியாமல் செய்திருக்கிறது என்றால் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. நான் தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கிறேன். உங்களது வாழ்த்துக்களோடு. நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நீண்ட வரிசையில் காத்து நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்து நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நெடுநேரம் காத்து நின்று வாக்களித்தார். அவருடன் அவரது மகள் சுருதியும் வரிசையில் நின்று வாக்களித்தார். தென்சென்னை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பட்டினம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். பின்னர் நமது செய்தியாளர் செம்பரத்தின் கேள்விக்கு அவர் பதிலளித்து பேசினார். அந்த உரையாடலை தற்போது கேட்கலாம். தென்சென்னையின் அதிமுக வேட்பாளர் சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு இப்போ நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். தென்சென்னை பகுதியை பொறுத்தவரை உங்களுடைய இன்றைய அளவில் இன்னைக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் புரட்சி தலைவி அம்மாவுகள் நல்லாசியும் புரட்சி தலைவர் நல்லாசியுடன் நம்ம தோழமை கட்சிகள் துணையுடன் பார்த்தீங்கன்னா 100% பொறுத்தவரையில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியான ஒரு வெற்றி. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் டிடிவியும் அவங்க சைடு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்களிடையே அவர்கள் ஊழல் மூலம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வைத்து கொண்டு பண விநியோகம் பண்ணுறாங்க. நீங்களே போயிட்டு விசாரிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும். ஸோ பணம் தொடர்ந்து விநியோகம் செய்து அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். செய்திருக்கக்கூடிய மக்கள் பணி அதே போன்று புரட்சி தலைவர் அம்மாவர்கள் நல்லாசியுடன் மக்களுக்கு நன்றாக தெரியும் இதெல்லாம் கொள்ளையடிச்ச பணம் தான். அதனால் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த திமுக அமமுகவும் இணைந்து அதிமுக தங்களுடைய தொகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் மூலமா பண விநியோகம் செய்ததா சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? நீங்கள் ஜேர்னலிசம் நம்ம என்டையர் டிவி மீடியா இருக்கீங்க, போய் விசாரிச்சு பாருங்கள் யார் கொடுத்தாங்க. நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். 100% ஜனநாயகம் படி நம்ம தேர்தல் எப்படி சந்திக்கணுமோ அந்த வகையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் திமுகவும் டிடிவி பொறுத்தவரையில் எப்படியாவது வாக்குகள் வாங்க வேண்டும், அதுக்காக பண விநியோகம் பண்ணுறாங்க. நீங்களே போய் விசாரிச்சு பாருங்கள். ஊருக்கு குப்பத்தில் போய் விசாரிச்சு பாருங்கள், திருவாரூர் குப்பத்தில் போய் விசாரிச்சு பாருங்கள். 100% கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் ஊழல் மூலமாக சம்பாதிச்சிருக்கக்கூடிய பணம். எனவே எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். இந்த முறை 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வாக்களிக்க உள்ளார்கள் புதிதாக. அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
யங்ஸ்டர்ஸோட பங்கு என்று சொல்லுகின்ற பொழுது நாளை இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய தகுதியில் இருக்கின்றவர்கள், மிக முக்கியமான பொறுப்பை தாங்கி இருக்கக்கூடியவர்கள். எனவே 100% வந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் ஆஸ் எ யங்ஸ்டர் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதாவது இந்த முறை 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ளதால் அவர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதே இவருடைய கருத்தாகவும் உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சக்கரவர்த்தியுடன் செய்தியாளர் செம்பருத்தி. நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் காலையிலேயே வாக்கை பதிவு செய்தனர். நாட்டின் 12 மாநிலங்களில் 95 மக்களவை தொகுதிகளுக்கும் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலையிலிருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்கள் வாக்கை பதிவு செய்து வருகின்றனர். அரசியல் தலைவர்களும் தங்கள் ஜனநாயக கடமையை தவறாது ஆற்றி வருகின்றனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூரு ஜெயநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். மணிப்பூர் மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா இம்பாலில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி காலையிலேயே தமது வாக்கை பதிவு செய்தார். பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்கை செலுத்தினர். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அரசியல் அமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களை மட்டுமே அச்சுறுத்துவதற்காக ரேட் பண்ணுவதும், மற்ற விதங்கள்ல அவங்க கஷ்டப்படுத்தப்படுவதும் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாஜக தேசிய செயலரும் சிவகங்கை மக்களவை தொகுதி வேட்பாளருமான H ராஜா காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார்.